வீடியோ எதுக்கு அப்படின்னா, என்னோடய தனிப்பட்ட ஒரு ஒரு வருத்தமாக இருந்துகிட்ருக்கு ரொம்ப நாளாக. ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது போடுறேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஆடம்பரமான செலவு பண்ணுறாங்க, தேவையில்லா செலவு பண்ணுறாங்க, வீண் செலவு பண்ணுறாங்க. இதுவே வந்து கிராமத்தில் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிக்கனமான செலவு, ரொம்ப நீட்டாக இருக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிறந்து வளர்ந்து எல்லாமே வந்து சென்னையில் இருந்தேன். இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் இப்போது கிராமத்து வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் இதை பேசுகிறதுக்கு எனக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும், யாரையும் நான் வந்து குறை சொல்லணும் அப்படிலாம் இல்லை. என்னோட தனிப்பட்ட முறையில் இருக்க கருத்தை தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நான் ரொம்ப பாதித்ததுனால நான் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீண் செலவு, ஆடம்பரமான செலவு, தேவையில்லா செலவு அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு போகிறாங்க, பீச் போகிறாங்க, எங்கேனா போய் சுற்றிட்டு இருக்காங்க, கண்டதையும் வாங்கி சாப்பிட்றாங்க, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போடுறாங்க, ரொம்ப வீணாக வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட யூஸிங் தான் வந்து வீண் செலவுன்னே மற்றவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதோ இல்லை அப்பா அம்மா சம்பாதிக்கிறதோ எப்படியோ அது தன்னோட பிள்ளைக்காகவும் தனக்காகவும் தான் அந்த கஷ்டம். அது அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. அதாவது செல்ஃப் ஹாப்பினஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயத்தையே இது தேவையில்லா செலவு, இது ஆடம்பரமான செலவு, இது வீண் செலவு அப்படின்னு சொல்கிற இந்த இதில் எனக்கு வந்து இப்போது இந்த கொஞ்ச நாளாக இது ஒரு 3 வருஷமாக தெரிஞ்ச ஒரு செலவெல்லாம் சொன்னால், எனக்கு அது தேவையில்லாத செலவு, ஆடம்பரமான செலவு, வீண் செலவு அப்படின்றத விட நம்மக்கிட்ட செலவு பண்ண காசே இருக்காது. அதை நான் வட்டிக்கு வாங்கி அந்த செலவை நான் பண்ணியே ஆகணுன்றது எனக்கு ஏன் எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி யாராவது சென்னையிலேருந்து சிட்டியிலேருந்து இவங்க வந்து இப்போ கிராமத்தில் மாட்டிகிட்ருக்காங்கன்னா, அவங்களுக்கு உண்மையாலுமே இந்த ஃபீலிங் உண்மையாக இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க ரிலேஷன்ஸில் இறந்துட்டாங்க கிராமத்தில். அவங்க வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஸோ இல்லைனா வந்து அங்காளி பங்காளி அந்த உறவு இந்த உறவுன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டலாம் பார்த்தோன்னா நமக்கு தெரியவே தெரியாது. என்றைக்குனா ஒரு நாள் எப்போனாச்சும் தான் பேசுவாங்க. நான் வந்து 3 வருஷத்தில் சொல்கிறேன், பேசியிருக்காங்க. பட் அவங்க இறந்துட்டாங்கன்னும்போது பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அங்காளி பங்காளி சங்காளி வங்காளி அப்படின்னா ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சொல்லிட்டு போகிறது அவங்களோட விஷயம், நம்ம அதுக்கு சொல்ல வேண்டாம். அதில் என்ன மெயின் மேட்ருனா, நம்ம இப்போ யாராவது இறந்துட்டாங்க, சென்னையில் யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன வாங்கிட்டு போவோம், ஒரு மாலை. அந்த மாலை கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிட்டு போவோம், இல்லை கம்மியாக வாங்கிட்டு போவோம். கூட வந்து ஒரு ஊதுவத்தி அதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் கண்டிப்பாக மாலை வாங்கிட்டு போவோம், பார்ப்போம், போட்டு வந்துடுவோம். இதே க்ளோஸ் ரிலேஷன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, நம்ம கூட இருந்து அவங்களுக்கு இந்த சாப்பாடு செஞ்சு போடுறது அந்த மாதிரி செலவை செய்வோம். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ஊர் உள்ளே, அதாவது அந்த ஊர் உள்ளேயே இருக்கவங்க இறந்தது ஒன்று, இந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இறந்துருப்பாங்க அது ஒன்று. 2 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த ஊருக்குள்ளேயே இறந்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்க க்ளோஸ் ரிலேஷன்ஸ்லாம் இல்லை, அதான் அந்த அங்காளி பங்காளின்றாங்களே அந்த மாதிரி இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, மாலை வாங்குறாங்களோ இல்லையோங்க வாங்கிப்பாங்க. ஒரு மூட்டை அரிசி வாங்கிப்பாங்க. பெரிய வெடி, அந்த வெடி பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கான வெடியோ என்னமோ ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு வெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெடி நல்லா பட்டாசு மாதிரி வாங்கி வச்சுட்டு அவங்க போயிட்டு அந்த இடத்துல மாலையை போட்டுட்டு அந்த அரிசியெல்லாம் வச்சுட்டு அந்த வெடியெல்லாம் வெடிச்சிட்டு வந்துடுவாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்க அப்படின்னா, இதே மாதிரி தூரத்து ரிலேஷன்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு வேனோ ஒரு குட்டி யானையோ இல்லை ஏதோ ஒன்றை பிடிச்சி வாடகைக்கு வாங்கி அந்த ஊருள்ள இருக்க எல்லாரையும் ஏற்றிட்டு இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு ஜூஸு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் திருப்பி அதே மாதிரி அந்த அரிசி அந்த மாலை அதெல்லாம் வாங்கி போட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது அவங்களுக்கு திருப்பி ஜூஸு எல்லாம் வாங்கி கொடுத்து திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி வந்து அந்த வண்டிக்கு காசு கொடுக்கணும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்தம் வந்து விட்டு போகக்கூடாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க, நியாயம்.
நியாயமான ஒரு ரீசன். அதாவது ஒருத்தவங்க தூரத்து ரிலேஷன், அந்த தூரத்தே வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஸுக்கு வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணி போயிட்டு அவங்க வந்தாங்க போட்டாங்க போனாங்க அப்படின்னு முடிஞ்சு போகிற ஒரு ரிலேஷன்ஸ்க்கே இவ்வளோ செலவு, அந்த செலவு கையில் இல்லைன்னா கூட கடன் வாங்கி வட்டி வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற ரிலேஷன்ஸ்க்கு பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ்க்காக நான் பீச் போகிறதும், நான் சினிமாவுக்கு போகிறதும், எனக்கு பிடிச்ச ஒரு நான் ட்ரெஸ் வாங்கி போடுறதும், எனக்கு பிடிச்ச நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதும், இது எப்படிங்க ஆடம்பரமான செலவாகும்? இந்த ரீசன் வந்து கரெக்டாக தப்பானா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னோடய தனிப்பட்ட ஒரு பர்சனலான ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன்.